அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற 11th படிக்கிற மாணவ மாணவிகள் அனைவருக்குமே மாதம் தோறும் 1000 ரூபாய் வீதம் ஒரு கல்வி ஆண்டிற்கு 10,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இதனை அரசு தேர்வுகள் இயக்கமானது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்ல ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த ஸ்கீமுடைய நேம் என்னென்னா, தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு TNCMTSE ஜூலை 2024 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான திறனாய்வு தேர்வானது நடத்தப்படுகிறது. என்னென்னா, 2024-25 கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடத்த போகிறாங்க. அதில் நீங்கள் 10th 2023 மற்றும் 24 கல்வியாண்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் படிச்சிருக்கணும். அதே போல் 2024-25 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு நீங்கள் சேர்ந்துருக்கணும். நீங்கள் பாதி கவர்மெண்ட்டு பாதி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறேன், நான் எலிஜிபிளானு கேட்டிங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் ஆனது வழங்கப்படுகிறது. இது தேர்வில் மொத்தமாக 1000 மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின்படி மாணவர்களுக்கு 500 பேருக்கும் மாணவிகள் 500 பேருக்கும் இதை செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் திறனாய்வு தேர்வு எழுதுறீங்கன்னா அதில் 1000 பேரை அதில் செலக்ட் பண்ணி அந்த 1000 பேரில் 500 மாணவர்களுக்கும் 500 மாணவிகளுக்கும் ஒரு கல்வியாண்டிற்கு ரூபாய் 10,000 வீதம் மாதம் 1000 ரூபாய் ஒரு கல்வியாண்டிற்கு மொத்தம் 10 மாதங்கள் மட்டும் இதை வழங்கப்படும். எது வரைக்கும் இதை வழங்குவாங்கன்னா, நீங்கள் இளங்கலை பட்ட படிப்பு வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்பானது பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் இந்த திறனாய்வு தேர்வில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்கன்னா, நீங்கள் 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்புகளில் படித்த மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் பாடங்கள் அடிப்படையில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. இது 2 கட்டமாக தேர்தல் நடத்தப்படும். முதல் தாளில் என்ன கேட்பாங்கன்னா 60 மதிப்பெண்கள் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. இரண்டாவது தாளில் என்ன கேட்பாங்கன்னா அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தொடர்பான வினாக்கள் 60 மார்க்ஸ்க்கான வினாக்கள் இடம்பெற்றிருக்கும். முதல் தாளுக்கான எக்ஸாம் டைம் 10 மணி முதல் 12 மணியும் வரையும், இரண்டாவது தாளுக்கான டைமிங் 2 மணி முதல் 4 மணி வரையிலும் உங்களுக்கு நடத்தப்படும். ஸோ இந்த எக்ஸாம் திறனாய்வு தேர்வானது 2 கட்டமாக நடத்தப்படும். ஒன்று மேக்ஸ் ரிலேட்டடாகவும், ரெண்டாவது சயின்ஸ் மற்றும் சோஷியல் சயின்ஸ் ரிலேட்டடாகவும் 60 கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. இது 10 to 12 ஃபர்ஸ்ட் பேப்பரும் 2 to 4 செகண்ட் பேப்பரும் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும்னா www.tgetngovernment.in என்ற வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னையிலேருந்து இந்த படிவத்தை டவுன்லோட் பண்ண முடியும்னா 11/6/2024 முதல் 26/6/2024 வரை இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 11/6/2024 முதல் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை பதிவிறக்கம் செய்து அதை அந்த கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே, விண்ணப்பங்களில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அதை கூட 50 ரூபாய்ஸ் நீங்கள் வச்சு 26/6/2024 நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூல் தலைமை ஆசிரியரிடம் இந்த விண்ணப்பத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேணும். அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற 11th படிக்கிற மாணவ மாணவிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கினா மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். அனைவருக்கும் வணக்கம்.